வெல்கம் டு அவேர்னஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்சர் ஏதாவது இருந்தாலும் ஓகே, டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம தேவையான ஃபார்மேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹால் பட்டனை கிளிக் பண்ணிங்க. என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பிக்சல் லேப் அது இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, பிக்சல் லேப். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இமேஜ் கன்வெர்ட்டர். டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பார்த்திங்கன்னா இமேஜ் கன்வெர்ட்டர், PNG/JPG, JPEG, PDF. இதில் நிறைய இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஜஸ்ட் இதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பிக்சர் ரீசைசர்னு பார்த்திங்கன்னா டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்டேட்ன்ற ஆப்ஷன் மட்டும் தான் கேட்குது. சரிங்களா, ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் பிக்சல் லேப் சிம்பிளாக சொல்லிடுறேன். நிறைய இருக்குது அதில். அதை இது பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் தேவையில்லை, டெலிட் இருந்து பார்த்தீங்கன்னா டெலிட் சிம்பிளை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க. டாப்பில் இந்த பென்சில் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்குது, டெலிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக், அதாவது இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இப்படி இது தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா இப்படி தள்ளினீங்கன்னா நிறைய இது இருக்குது. ஜஸ்ட் நான் அதை ஒயிட்டாக கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ, அதை நீங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரி இது பண்ணிங்க, செலக்ட் பண்ணிட்டாச்சு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி கேலரி போகிறேன். நான் ரீசெண்டாக எடுத்திருக்கேன் என்னுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கர்சர் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன், இந்த பாயிண்ட்டை கொடுத்து. சரிங்களா, மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, இதை கர்சரை மூவ் பண்ணுங்க. இதை நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ரீசைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இங்கே ரைட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் அந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. சரி, இங்கே வச்சுக்கிறேங்க. இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஃப்ரம் கேலரி போகிறேன், இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு கேலரி போயிட்டு அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணிவிட்டு தேவையான சைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அதே போல் இந்த சைடும் மூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி, மூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும்தான் தெரியும். மற்ற பேக்கில் இருக்கிறது எதுவுமே வராது. சரிங்களா, சேவ்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ப்ளஸ் ஐக்கனுக்கு பக்கத்தில் மேலே செகண்ட் இருக்குது, அந்த இது கிளிக் பண்ணிங்க. சேவ் ஆஸ் ஏ இமேஜ். நீங்கள் வந்து JPG வேணால் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை PNG வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் எந்த இதில்னு வச்சுக்கலாம். இந்த PNG கொடுத்துக்கிறேன், ட்ரான்ஸ்பரன்சி வரும். சரிங்களா, இதில் நீங்கள் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹை கொடுத்துக்கிறேன். பெரிய ஹை இல்லை அல்ட்ரா, நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் ஹை கொடுத்துக்கிறேன். சேவ் டு கேலரி அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிட்டுருக்கு. சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஆடு க்ளோஸ் பண்ணிங்க. நீங்கள் நெட் ஓப்பன் பண்ணி நெட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனோடு நீங்கள் அதாவது டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆடு வரும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிங்க. அப்போ தான் சேவ் பண்ணணும், சேவ் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ வந்துட்டு இந்த இது ஒரு PNG-யாக இருக்குது. உங்களுக்கு PNG வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இமேஜ் கன்வெர்ட்டர் அது பார்த்தீங்களா, அதுக்கு போங்க. ஏன்னா ரெண்டு பக்கமாக இருக்கிறதுனால நமக்கு மொபைல் எடுக்கும்போது நம்ம ரெண்டுத்தையும் அடுத்தடுத்த பேஜாக போவோம். சரி, ஒரே பேஜில் ரெண்டு பக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் அதில் பிக்சல் லேப்பில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபைல்ஸுக்கு போங்க. ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே த்ரீ லேயர் அதாவது சரி அதாவது 3 கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கேலரி போகிறேன். இப்போ நம்ம பிக்சல் லேபில் சேவ் பண்ணது வந்துட்டு பிக்சல் லேபில் இருக்கும். ஜஸ்ட் அதை போய்ட்டு பிக்சல் லேப் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கங்க, அதாவது கட் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சிம்பிள் இருக்கும். இந்த ரைட் டிக்கை வந்து டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜேபிஜியில் டிஃபால்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணுனாலும் மாற்றிக்கலாம். பிடிஎஃப் பிடிஎஃபாக வச்சு ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிட்டேன். பிடிஎஃப் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதோடய சைஸ் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும். இது எனக்கு இத்தனை கேபிக்குள்ளே வேணாம், அதாவது 250 கேபி இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த கம்ப்ரஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே வரலாம். மூவ் பண்ணிங்கன்னா அதாவது 193 வந்துருச்சு. இன்னும் மூவ் பண்ணிங்கன்னா 152 ஆகிடுச்சு. இன்னும் மூவ் பண்ணிங்கன்னா 97 அப்படி வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சைஸில் இந்த கேபிக்கு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு ரைட் சிம்பிளை டிக் பண்ணுங்கள். ஃபைல் நேம் எடிட் பண்ண சொல்லுது. ஃபைல் நேம் எடிட் பண்ணிங்க. நான் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி கார்டு அப்படி கொடுத்துட்டு சைஸு கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தது, 85 கேபி. கேபி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அகெயின் வந்துட்டு ரைட் சிம்பிள் கொடுங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஃபைல் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்ற டீட்டெயிலும் இருக்குது பார்த்துங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் தான் இப்போ பண்ணோம். பிடிஎஃப்பில் ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு யாருக்காவது சென்ட் பண்ணனாலும் சென்ட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. 3 டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது போல் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஃபைலில் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு ஓகே ஃபோட்டோ பேக் வந்துடுறேன், எக்ஸிட் வந்துடுறேன். இதில் ஃபோட்டோ பிக்சர் ரீசைஸர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இதில் வந்துட்டு செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை டேக் ஃபோட்டோ அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ வந்து டேக் பண்ணி நீங்கள் உங்கள் கேமரா டைரெக்டாக கேமராவுக்கு போய்டும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படி கூட எடுத்து கூட நீங்கள் ஆல்ரெடி எடுத்துருந்தீங்கன்னா எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அதில் போகலாம். ஜஸ்ட் ஃபோட்டோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சில இதாகுது. இல்லை சரியில்லை அப்படின்னா ரீட்ரை கொடுத்துங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பேக் வந்துடுறேன். செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல ஃபைலில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய கேலரியில் வச்சுருப்பீங்க. ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் இருக்குது. நீங்கள் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும் ஃபோட்டோ. நீங்கள் சப்போஸ் வேறு டைரெக்ஷனில் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் எந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கார்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் பேஜும் தேவையில்லை, எனக்கு ஃபோட்டோ மட்டும் வந்தால் போதுன்னா ஜஸ்ட் இது மாதிரி கார்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்துட்டு கார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரேஷியோ கேட்குது, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதாவது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 4:3 அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரீசொல்யூஷன் பார்த்திங்கன்னா சைடில் இன்னொன்று இருக்குது. அந்த 3 ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, அப்புறம் ரீசொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ரீசொல்யூஷனில் வேணும் அப்படின்னு ஜஸ்ட் இதில் போங்க. இதில் வந்து நிறைய கஸ்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரீசொல்யூஷனில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அந்த ரீசொல்யூஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கஸ்டம் கொடுத்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:3 இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த கஸ்டம் போயிட்டு உங்களுக்கு எந்த வெர்டிக்கல் எவ்வளோ எத்தனை இது இருக்கணும், ஹாரிசான்டல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்டிருக்க, அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் கேட்டிருக்க சைஸில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் தான் நண்பர்களே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ரீசைஸ் பண்ணுறது. அப்புறமா பிக்சல் லேபில் 2 பேஜாக இருக்கிற ஃபோட்டோவை ஜஸ்ட் ஒரே இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணி அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக PNG JPG இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இமேஜ் கன்வெர்ட்டரில் வந்துட்டு
அதை வந்துட்டு நீங்கள் எந்த சைஸில் வேணும், எந்த ஃபார்மேட்டில் வேணும், எவ்வளோ கேபி குறைக்கணும், கம்ப்ரஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் அது பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இந்த எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ரெசொல்யூஷனில் வேணும், எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தேவையான இடத்துல நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.